என்னடா சோகமாக உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து நான் எத்தனாவது தடவை ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு அத்தனை தடவை ஷூட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு தெரில, பிகாஸ் ரோல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட எனக்கு வழி இல்லை. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக தெரில. பரவாயில்ல, எத்தனை டேக் பண்ணாலும் நான் எடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து நான் நல்லா பேசின 2 டேக்கு வந்து நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் பேசியிருக்கேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன பண்ணுறது? நல்லா பேசினேன் அதில், பட் ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்தா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எனர்ஜியெல்லாம் எடுக்கிறோம். படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஓகே, ஸோ ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. என்னென்னா வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஸோ 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அதுதான். அந்த படத்தோட ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சு. இப்போ 2 மாதம் கழிச்சு சார் வந்து குட் பேட் அக்லி படமே ரிலீஸ் பண்ணிட்டார். எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நம்மலாம் வந்து 3 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அஜித் சார் படத்தை பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம 2 மாதத்துலேயே பார்க்கக்கூடிய பாக்கியெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து தேங்க்ஸ் டு லார்ட். தேங்க்ஸ், நன்றி நன்றி நன்றி. பட் ஆனால் வந்து அஜித் சார் படமே ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் நடுவில் 3 வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோக்கு நடுவில் 3 வீடியோ தான். இது வந்து என்னோடய கன்சிஸ்டன்சியை வந்து டிஃபைன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, என்னோடய கன்சிஸ்டன்சியை பற்றி நான் ஆல்ரெடி புலம்பி வச்சுருக்கேன். ஸோ இனிமேட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு இந்த செட்டெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோடய ட்ரீம் செட்டப். இதுக்கு முன்னாடி நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல், ஏன்னா நான் அதிகமாக ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. டிலே பண்ணாமல் நான் டைரெக்டாக வீடியோ உள்ளர போகிறேன். ஓகே, ஸோ வந்து குட் பேட் அக்லி படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தெரில. அந்த மனுஷனை வந்து எனக்கு ப்ரைஸ் பண்ண வந்து வார்த்தைகள் நான் தேடிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இன்றைக்கி எனக்கு பார்க்குறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஏகே ஃபேன்ஸ் ஆகட்டும், ஒரு நியூட்ரல்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும், யாரே ஆகட்டும், பட் ஆனால் அந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிற விதம் வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் தேட்டரில் பயங்கர செலிப்ரேஷனோட பார்த்த படமாக வந்து குட் பேட் அக்லி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து இதோட பெரிய செலிப்ரேஷன் இருக்கிற படம் வந்து ரீசெண்ட் டைமில் வரல. இது ஆல்ரெடி இந்த இயரில் வருமா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து நான் எவ்வளோ தேங்க்ஃபுல்னு என்னால் சொல்லவே முடியல. 1 செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வந்து இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. காலைல ரிலீஸ் ஆனதுலேருந்தே பயங்கரமான ரெஸ்பான்ஸ். USA ப்ரீமியர்லேருந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம படத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஏகேவோட பயங்கரமான ஃபேன் பாய் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து படத்தில் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து படத்தோட டைட்டில் வந்து குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாங்க. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அஜித் சார் வந்து சென்டிமெண்டெல்லாம் விட்டுட்டு குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா புதுசாக டைட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்துச்சு. அண்ட் அதில் அவர் பயங்கர ஃபங்கியாக இருந்தார். அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த அவர் காமிச்ச ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பயங்கர ஃபங்கியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா மைத்ரி ப்ரொடக்ஷன் தான். அவங்க வந்து தெலுங்குல ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க வந்து தமிழில் ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்க, அது ஏகே சார் கூட பண்ணுறாங்க. அண்ட் ஜி பிரகாஷோட சாரோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இது வந்து ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் படம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பாட்டு இருக்குது. எப்படின்னா விண்டேஜ் பாட்டு அதிகமாக இருக்குது. விண்டேஜ் பாட்டுன்னு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் வந்து அவர் ஓனாகவே கம்போஸ் பண்ணி ஓனாகவே அவர் ரெக்கார்டிங் பண்ணி விடலாம். பட் ஆனால் அவர் டைரக்டரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை பொறுத்து அவர் ஒர்க் பண்ணுறது வந்து பயங்கர அப்ரிஷியேட்டபிள் ஒரு திங்காக இருக்குது. அண்ட்
விண்டேஜ் சாங்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக பொருந்திருக்கு அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே. எப்படின்னா கம்ப்ளீட் மூவி வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி எல்லாரும் குதிச்சுட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு அந்த விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கர கனெக்டிவிட்டியாக பயங்கர ஹை கொடுத்துச்சு. ஸோ அது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட ரைட்டிங்கில் இருக்கிற ப்ரில்லியன்ஸை காமிக்குது. அண்ட் இந்த படத்தில் ஸ்டார் கேஸ்டிங் பார்த்தோன்னா பயங்கர ஹியூஜ் ஸ்டார் கேஸ்டிங் இருக்குது. இந்தாண்ட அஜித் சார்னா அந்தாண்ட அர்ஜுன் தாஸ் இருக்கார். அர்ஜுன் தாஸ் வந்து அவரோட ஆக்டிங் வந்து நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணுறேன். எப்படின்னா வந்து அவர் ஒரு வில்லன் ஸ்டேச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பயங்கர டார்க்காக அந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். பட் ஆனால் வந்து அந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்கியான நேச்சரில் வந்து அஜித் சாருக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த சரிஷ்மா கேரி பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மனுஷன் வந்து அந்த டான்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து ஒரு 2 சாங்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவீல் ஆகிருக்கும் எந்தெந்த சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய விஷயம் ரிவீல் பண்ண விரும்பலை. பட் ஆனால் வந்து விண்டேஜ் சாங்ஸுக்கெல்லாம் வந்து அர்ஜுன் தாஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து எந்த வில்லனும் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை. அதுதான் நிஜம். ஸோ வந்து இந்தாண்ட அஜித் சாருக்கு ஈக்குவலான டெம்போவில் வந்து அர்ஜுன் தாஸுமே நடித்து அவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃபும் பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து நான் அவரோட ரைட்டிங் அண்ட் அவரோட டைரக்ஷனுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்துலேருந்து. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் வந்து ஒரு ஐடலை டைரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து வெறும் அந்த ஃபேன் பேஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து வெற்றி அமையாது. பட் ஆனால் ஒரு என்டையர் ஒரு ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது இருக்குல்ல. இந்த படத்தோட ரன் டைம் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு 218 அதுதான் வந்து இந்த படத்தோட ரன் டைம். அது வந்து எடிட்டருக்குமே பயங்கரமான ஒரு இன்புட் இருக்குது அதில். எடிட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வேலுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து இந்த ஹை கிராஃப்லேயே போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அந்த படம் வந்து எங்கேயுமே இறங்காது. எங்கேயுமே இப்போ வந்து ஒரு 3-4 சீன் ஆனுட்டி ஒரு மாஸ் சீன் வர்றது வந்து நம்மளோட ரெகுலர் டெம்ப்ளேட்டுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. பட் ஆனால் ஒரு சீன் பூராவுமே கத்துறது இருக்குல்ல, எப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெறும் கத்திக்கிட்டே தான் இருக்கும், அந்தளவுக்கு ஹை. அண்ட் ஜி பிரகாஷ் சரோட 2 பாட்டு இருக்குல்ல இதில், ஒன் இஸ் ஓஜி சம்பவம் அண்ட் அதர் ஒன் இஸ் காட் பிளெஸ் யூ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன், அஜித் சாருக்குன்னே ஒரு பாட்டு இருக்குது, அதில் அஜித் சார் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குத்தாக இருக்குது. அதுவுமே வந்து படத்தில் தேட்டர் மூமெண்ட், இந்த படமே வந்து தேட்டர் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறது தான். தேட்டரில் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கம்ப்ளீட்லி யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். அண்ட் தேட்டரில் இந்த படம் வந்து பயங்கர முக்கியமான படம். அடுத்த 2 வீக்ஸுக்கு டிக்கெட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது, அந்தளவுக்கு இந்த படம் தெரிக்க போகுது. அஜித் சாரோட கெரியரில் வந்து ஒரு ஹையஸ்ட் கிராஸராக இந்த படம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம் அந்தளவுக்கு எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் படம் முடிச்சு படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தோம். அந்தளவுக்கு இந்த படம் ஹை கொடுத்துச்சு. படத்தை முடிச்சு வெளியில் வந்துட்டு ரோட்டில் பூரா ஏகேன்னு தான் ஃபுல்லாக கத்திட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த படம் முடிஞ்சதுமே அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. நானுமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து டைரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ணணும், அந்த ஹையில் தான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறது, ரெக்கார்டு கூட ஆன் பண்ணாமல் ரிவ்யூ அவனாச்சும் கொடுப்பானா? நான் கொடுப்பேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி, அதை விடுங்க. ஸோ படத்தை பற்றி பார்க்கலாம். இன்னும் பார்க்க போனால் இந்த படத்தில் வந்து ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. எப்படின்னா அதான் சொன்னால ஃபஸ்ட்டு அஜித் சார் அண்ட் அர்ஜுன் தாஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா த்ரிஷா மேம் இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்கார், ரெடின் கிங்ஸ்லி, ஜாக்கி ஷராஃப் சார் இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க, பிரபு சார் இருக்காங்க, பிரசன்னா சார் இருக்காங்க, சுனில் சார். இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட். பட் ஆனால் இந்த படம் வந்து மூவ் ஆகிறது வந்து வெறும் 1 man ஷோ தான். ஏகே அவ்வளோதான். அஜித் சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்கும் எல்லா ஷாட்லேயுமே அஜித் சார் மட்டும்தான் இருக்கார். அந்த மாதிரி அந்த லுக் எப்படி செட் பண்ணாருன்னு தெரியல ஆதிக் ரவிச்சந்திரன். அஜித் சாரோட லுக்கை பற்றி ட்ரோல் பண்ண ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் எவ்வளோ அழகுன்னு எங்களுக்கு தெரியும்டா, அதை நான் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி செஞ்ச மாதிரி செதுக்கி வச்சுருந்தார் அஜித் சார் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மனுஷன் அவ்வளோ அழகு. ஸோ அந்த அழகு வந்து அப்படியே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற ரெஃபரன்சஸ், ஓ மை காட், எவ்வளோ லாங் பேக். இப்போ ஜி பிரகாஷ் சார் அண்ட் அஜித் சாரோட கூட்டணி வந்து கிரீடமில் தான் இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் டைம் அவங்க பேரான ஒரு இது. பட் ஆனால் அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம அந்த சாரி நான் ஸ்பாய்லர் சொல்லிட்டேன், சாரி. பட் ஆனால் கிரீடம் சாங் எல்லாம் கேட்கும்போது வி ஆர் கோயிங் வே பேக். அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து எங்கேயோ கொண்டு போகிறாரு. இப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து விண்டேஜ் சாங் வைக்கிறது வந்து ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. பட் ஆனால் வந்து அது யூஷுவல் டெம்ப்ளேட் கிடையாது, அது கரெக்டாக
கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வந்து எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணிடுற விண்டேஜ் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே அற்புதமாக பொருந்திருக்கு. ஸோ தட் அகெயின் ஷோஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் பிரில்லியன்ஸ். இந்த படத்தை பற்றி எனக்கு அதிகமாக வந்து குறைகள் எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து தேட்டருக்கு போகிறதே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ தேட்டருக்கு போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி படங்கள் தான் நமக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். தேட்டர் கல்ச்சர்னா என்னென்ன அடுத்த ஜென்ரேஷனுக்கு காமிக்கணும்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கடா, அப்போ தாண்டா தெரியும் தேட்டர் கல்ச்சர்னா என்ன. இதை வந்து நீங்கள் ஓடிடியில் பார்க்கறதுனால நான் ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த வீக்கெண்ட் நான் மறுபடியும் போவேன். மறுபடியும் ஃபேமிலியோடு போங்க. ஃபேமிலியோடு போகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஃபேமிலி ஃபுல்லாகவுமே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இதில் இருக்கிற ஹை ட்ராக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஃபங்கியான ஒரு நேச்சர் அண்ட் ரைட்டிங்ஸில் இருக்கிற சர்க்காசம் ஆகட்டும் எல்லாமே ப்ரில்லியன்ட். அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் ஆனால் ரொம்ப மோக்கோ போட்ஸ் அந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த எலிவேஷனுக்கான படம் அப்படின்ட்டு வந்துட்டாலே வந்து விஷுவல் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆஸ்பெக்ட். ஏன்னா விஷுவலி நம்ம அதை பார்த்து நமக்கு அது ஃபீல் ஆகலை, அந்த எலிவேஷன் ஃபீல் ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட்லி வேஸ்ட் இல்லை. ஸோ அதில் வந்து சினிமாட்டோகிராஃபரான அபிநந்தன் ராமானுஜம் அவர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீவியஸ் 2 மூவிஸ்க்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபராக இருந்தார். இந்த படத்துக்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ ஃபைனலி இந்த படத்தோட எலிவேஷன் சீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து விஷுவல் ஆஸ்பெக்டாக வந்து சினிமாட்டோகிராஃபர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் வேறு எதை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து எனக்கு இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. எனக்கு இந்த படத்தை பற்றி பாயிண்ட் பண்ணி பேச விரும்பல. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து நீங்கள் தரமாக சொல்கிறேன். இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு இன்டர்வல் பிளாக் சீன் முடிஞ்சு இன்டர்வல் முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. படம் முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் படம் முடிஞ்ச வாட்டி வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு உட்காந்தே ஆகணும். போஸ்ட் கிரெடிட் சீன்னா நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குற சீன் தான். அந்த கிரெடிட் சீனில் வந்து அந்த ப்ளூபர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, படத்தில் நடந்த ப்ளூபர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி அஜித் சாரை வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக பார்க்குறது வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நான்லாம் வந்து ஒரு பியூர் அனில். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அனிலாக தான் வளர்ந்தேன். பட் ஆனால் வந்து நான் அனிலுங்கிறதே மறந்து வந்து நான் தியேட்டரில் ஏகேன்னு எத்தனை தடவை கத்திருப்பேன்னு தெரில. அத்தனை தடவை கத்திருக்கேன். லிட்ரலாக வந்து தொண்டை வறண்டு தான் நான் வெளில வந்தேன். எனக்கு அது ரிக்கவர் ஆகி இந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளார சொபான்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக நீங்கள் குட் பேட் அக்லி படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஷார்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. கவலைப்படாதீங்க. எல்லாருமே நம்பி புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அவ்வளோதான்டா, இதுதான் நல்லபடியாக முடியும் போது இப்படி ஒன்று. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். எல்லாருமே தேட்டரில் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் குட் பேட் அக்லி படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே.